This is 10th standard 6th unit trigonometry exercise 6.2 fourth sum. A statue 1.6 meter tall stand on the top of a pedestal. Okay, so ஒரு statue ஒரு pedestal நடைபாதை ஒரு நடபாதை ரோட்ல நடந்து போறோம் இல்லையா, அந்த நடபாதை மேல என்ன வச்சிருக்காங்களாம், அந்த நடந்து போற பெடஸ்டல் பார்த்து வச்சிருப்பாங்கல்ல பாதசாரிகள் நடந்து போறதுக்கு, அது மேல என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. எவ்வளோ ஹைட்ல ஸ்டாச்சு வந்து 1.6 மீட்டர் ஹைட்ல வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the angle of elevation of the top of the statue is 60 degree and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree from the point on the groundல தான். ஸோ அப்போ இந்த பெடஸ்டல் எங்கே இருக்கோ அங்கிருந்து. ஓகே, ஸோ அப்போ இந்த பெடஸ்டல் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கு கிரவுண்டில் தான் இருக்கும். ஸோ அங்கிருந்து நம்ம இந்த டாப் ஆஃப் தி ஸ்டாச்சுவையும் பார்க்குறோம், அது சேம் பாயிண்ட்ல இருந்து. அதனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட் த சேம் பாயிண்ட்ல இருந்து எதை பார்க்குறோம், சேம் பாயிண்ட்ல இருந்து பெடஸ்டலோட டாப்பையும் பார்க்குறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பெடஸ்டல் இருக்கு, நடப்பாதையில நடந்து வருவோம் இல்லையா, அந்த நடப்பாதை மேல ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். இப்ப பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், டாப் ஆஃப் தி இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறோம். அதனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. அட் த சேம் டைம் அட் த சேம் பாயிண்ட்ல இருந்து டாப் ஆஃப் தி பெடஸ்டலை பார்க்குறோம். ஓகே, அதாவது பாட்டம் ஆஃப் தி ஸ்டாச்சு, இது டாப் ஆஃப் த பெடஸ்டல். அதனோட ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இதனோட ஹைட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏ. அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, அதாவது ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 1.6 இது 1.6 தான், இது ஹெச். ஓகே, ஸோ அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, ஸோ நம்ம இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க tan 40 டிகிரியோட வேல்யூவும் √3யோட வேல்யூ 1.732 யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. tan 30 tan 60 எல்லாம் நமக்கு வேல்யூ தெரியும், tan 40 வந்து tan டேபிளில் தான் பார்க்கணும், அதனால அவங்களே கொடுத்துட்டாங்க சம்ல. ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இது இந்த சைடு நமக்கு அன்னோன், இதுவும் தெரியாது. ஓகே, ஸோ அப்போ இது ஏபி, ஏபியை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, ஓகே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே அன்னோன் இது தெரியாது, இப்போ இது வேணும். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்கிற சைடு வந்து இந்த சைடு. அப்போ நம்ம இந்த ரெண்டு சைடு தான் எடுத்துக்கணும். அப்போ இது வேணும், இது தெரியாது, இது காமன் சைடு. அப்ப இது யூஸ் பண்ணி என்ன தீட்டா எழுதலாம், இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டையும் அட்ஜசன்டையும் யூஸ் பண்ணி என்ன தீட்டா எழுதலாம், எஸ் tan தீட்டா எழுதலாம். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்க தீட்டா எவ்வளோ டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி. ஸோ பெடஸ்டலோட டாப்பா பார்க்கறது வந்து 40 டிகிரி. ஸோ tan 40 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன, ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, tan 40 டிகிரியோடது 0.8391 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும் நமக்கு, இந்த ஹைட் ஆஃப் த ஹெச் வேணும். ஸோ அப்போ என்ன வேணுமோ இங்கே என்ன பண்ணணும்னா, ரெண்டு அன்னோன் இருக்கும்போது இதுவும் அன்னோன் தான், இதுவும் அன்னோன் தான். ஸோ என்ன வேணுமோ அது ஈக்குவல் டு எடுக்கக்கூடாது. இன்னொன்று இருக்கு இல்லையா, இன்னொரு அன்னோன் காமனாக ஒன்று இருக்குல்ல, அந்த காமன் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 0.8391. ஓகே, ஹெச் டிவைடட் பை 0.8391. காமனா ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அது ஈக்குவல் டு தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன கன்சிடர் பண்ணலாம், இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் இது வந்து காமன் சைடு, ஏபி காமன் சைடு. இப்போ இந்த டோட்டல் ஹைட் வந்துடும்.
ஸோ அப்போ 1.6 பிளஸ் ஹெச் வந்துடும். ஸோ அப்போ இதுவும் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ என்ன தீட்டா எழுதலாம்? tan தீட்டா. ஸோ இங்கே தீட்டா வந்து எவ்வளோ டிகிரி? டோட்டல் எடுக்கும்போது 60 டிகிரி. ஸோ tan 60 ஈக்குவல் டு 1.6 பிளஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். இங்கே எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ tan 60யோட வேல்யூ என்ன? √3 ஈக்குவல் டு 1.6 பிளஸ் ஹெச் டிவைடட் பை h divided by 0.8391. இந்த இடத்துல நீங்க கவனமா நான் சொன்ன பாயிண்ட கேட்ச் பண்ணீங்கன்னா தான் சம்மு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம ஈஸியா போடலாம். ஸோ இங்க ரெண்டுமே அன்னோன் வரும். அங்க வரும்போது என்ன வேணுமோ எடுக்கக்கூடாது. காமன் சைடு இருக்கும் இல்லையா, அந்த காமன் சைடு ஈக்குவல் டுன்னு எடுத்துட்டு நீங்க சம்ம கொண்டு வரணும். அப்ப இங்க வரும்போது நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த காமன் சைடுக்கு கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சது. இப்ப இதனோட கிராஸ் இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். அப்ப √3 ஈக்குவல் டு 1.6 பிளஸ் ஹெச். இது ரெசிப்ரோக்கல் பண்ணா இது மேல போயிருமா? ஸோ இன்டூ divided by h into என்ன வந்துரும்? 0.8391. ஓகே, இன்டூ இது மேல வந்துரும் divided by h இருக்கு. இந்த h இங்க கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப √3h equal to 1.6 plus h into 0.8391. So 1.3 ஓட வேல்யூ √3 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1.732h equal to இந்த 1.6ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.34256 கிடைக்குது. பிளஸ் h இதையும் மல்டிப்ளை பண்ணா 0.8391h. ஓகே, ஸோ இப்போ இந்த h எல்லாம் ஒரு சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1.732h மைனஸ் 0.8391h equal to 1.34256. ஓகே, ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 1.732ல 0.8391 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? இங்க 0 இருக்கும், அப்ப 9, இங்க 1 இருக்கும், அப்ப 11னா 2 வந்துரும், இங்க 2 இருக்கும், ஸோ அப்ப 9 வந்துரும், இங்க 6 இருக்கும், அப்ப 8 வந்துரும், இங்க 0 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப 0.8929h equal to 1.34256. ஸோ அப்ப h தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். 1.34256 divided by 0.8929. ஸோ டினாமினேட்டர் ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த 4 டெசிமல்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப 40 நம்பரால போத் சைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த டெசிமல்ஸ் ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்ப 4 டெசிமல் மூவ் ஆகி இங்க வந்துரும். இங்கேயும் அதே மாதிரி 4 டெசிமல் மூவ் ஆச்சுன்னா 13425.6 வந்துரும், கீழே 8929. ஓகே, 4 டெசிமல் 4 ஜீரோஸ் வரும்போது லாஸ்ட்ல இருந்து 4 டெசிமல் மூவ் பண்ணீங்கன்னா 8929. இப்ப இதைய டிவைட் பண்ணீங்கன்னா 13425.6 8929ஆல டிவைட் பண்ணுங்க. 1 டைம் என்ன வரும்? 8929. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணா 4496. அப்ப இங்க டெசிமல் வந்துரும், இந்த 6 கீழே கொண்டு வரணும். அப்ப இது 5 டைம்ஸ் என்ன வருது? 44 6 45 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 321. ஸோ இப்போ 321 ஒரு 0 போட்டா போகாது. அப்ப நம்ம இங்க திருப்பி அகைன் ஒரு 0 போடணும். அப்ப இங்கேயும் ஒரு 0 சேர்த்திக்கலாம். அப்ப 3 டைம்ஸ் என்ன வருது? 26787 வருது. அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும். ஸோ அப்ராக்சிமேட்லி 1.503 meter. That's all. Thank you.